அது சரியா செப்டம்பர் 18, 2021 மாங்காடு, சென்னை. மாங்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பனிச்சேரியை சேர்ந்த பிரசன்னா மணிகண்டன் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய முகம் சோகத்தை மொத்தமா குத்தகை கெடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் அவர் வீட்டுக்கு வந்ததுமே அவருடைய முகம் சோர்ந்து போயிருக்கிறதையும் அவரு பயங்கர டென்ஷனா இருக்கிறதையும் அவருடைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனாலுமே அவங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஏன்னு கேட்கிற நிலைமையில அவங்களும் இல்ல. பிகாஸ் ஏற்கனவே அவங்களும் ரொம்பவே நொந்து போய் தான் இருந்தாங்க. ஆக்சுவலா சில வருஷங்களாகவே தாங்க முடியாத மன அழுத்தத்தில் இருந்த அந்த குடும்பம் கொஞ்ச நாட்களாக தான் நார்மல் மோடுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருந்துச்சு. பிரசன்னாவுடைய முகத்துல கல்யாண கலையுமே வந்துருந்துச்சு. எஸ், ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த பிரசன்னாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்துச்சு. அதுவும் காதல் கல்யாணம், 2 வீட்டு சம்மதத்தோட நிச்சயமான ஒரு கல்யாணம். அப்படின்னா சந்தோஷம் 2 மடங்கா தானே இருக்கணும். ஏன் இந்த சோகம் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? பிகாஸ் கல்யாணம் நிச்சயமான அதே வேகத்துல அடுத்த சில நாட்கள்ல பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கல்யாணம் நடக்காது, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ வாசல் வரைக்கும் வந்த சந்தோஷம் அப்படியே திரும்பி போன மாதிரி இருந்துச்சு. 2 வீட்டு சம்மதத்தோட நிச்சயமான அந்த கல்யாணத்தை ஏன் நிறுத்த சொல்லணும்? ஒருவேளை மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கம், தகாத உறவு அப்படின்னு ஏதாவது இருந்து அது பொண்ணு வீட்டுக்கு தெரிய வந்துருச்சா அப்படின்னு கேட்டா நோ அப்படின்னு தான் சொல்லணும். பிரசன்னா ரொம்பவே நல்ல பையன்தான். எல்லா வருஷமுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு செய்யறது, கொரோனா தடுப்பூசி பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லி அவேர்னஸை உண்டாக்கி அந்த ஏரியா மக்களை கேரிங்கா பாத்துக்கிறது அப்படின்னு அவருடைய ஏரியால அவருக்கு ரொம்பவே நல்ல பேர் தான் இருந்துச்சு. அப்போ பொண்ணு வீட்டுல கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுக்கு காரணம் பிரசன்னாவுடைய ஃபேமிலி சில வருஷங்களாகவே ரொம்பவே மன வருத்தத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வருத்தத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரிய வந்ததுதான் காரணம். புரியல இல்லையா? சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் அதனால அதிகம் பாதிப்படைஞ்சதும் அந்த குடும்பம் தான். அப்போ அவங்களுக்கு மத்தவங்க ஆறுதலா தான் இருக்கணும், அதை விட்டுட்டு ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்? இதே கேள்வியை தான் பிரசன்னாவும் தன்னுடைய காதலி கிட்ட கேட்டாரு. நடந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னும், இன்ஃபேக்ட் அந்த சம்பவத்தை பத்தி நினைக்க கூட விரும்பல அப்படின்னும், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அவருடைய காதலியோ அவங்க குடும்பமோ அந்த சமாதானத்தை ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல. அதனால அந்த குடும்பம் பழையபடி சோகத்துல மூழ்க ஆரம்பிக்குது. இப்படி கல்யாணம் நின்னு போன கவலையில் இருந்த பிரசன்னா செப்டம்பர் 18 அன்னைக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே தன்னுடைய ரூமுக்கு போய் கதவை தாள் போட்டுக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய காதலி கிட்ட போன்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காரு. தன்னுடைய காதலிய சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. பட் அவர் என்னதான் சமாதானம் சொன்னாலுமே அவருடைய காதலி அவரை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. அதனால மறுநாள் அவருடைய ரூம் கதவும் திறக்கல. ஆமாஸ்டியே, பிரசன்னா தன்னுடைய ரூம்ல தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருந்தாரு. சோ அப்படி அவருடைய குடும்பத்துல என்னதான் நடந்துச்சு? அப்படி நடந்த சம்பவத்தால அதிகம் பாதிக்கப்பட்டதே அந்த குடும்பம் தான். அப்படிங்கிறப்ப அந்த சம்பவத்தையே காரணம் காட்டி அவருடைய கல்யாணத்தை நிறுத்தினது ஏன்? இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் 2018 இந்தியாவையே அதிர வச்ச, இப்படியும் கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்குதா அப்படின்னு மக்களை கொந்தளிக்க வச்ச, 1% கூட யாராலையுமே ஏத்துக்க முடியாத, ஜீரணிக்க முடியாத, மனச ரணமாக்குற ஒரு கொடூரமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு வகையில சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி சேஃபா இருக்கணும் அப்படின்னு நீங்க அக்கறைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுதான் நீங்க எனக்கு பண்ற ஒரு ஃபேவரா இருக்கும். அண்ட் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அது ஆகஸ்ட் 31, 2018 சென்னை. காலையில வேலைக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்த அந்த ஈவினிங் டைம்ல தன்னுடைய கணவன் விஜயும் சீக்கிரமா வீட்டுக்கு வருவார் அப்படின்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்த அவருடைய மனைவி ரொம்ப நேரம் ஆகியுமே அவர் வீட்டுக்கு வராததால அவருக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போன் அட்டன் பண்ண விஜயோ எனக்கு இனிமே வேலை முடியல, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர்றது கூட டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதை கேட்டு அவருடைய மனைவி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு அவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் அன்னைக்கு விஜயுடைய பர்த்டே. அன்னைக்கு மிட் நைட்ல ரொம்பவே சிம்பிளா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினவங்க அந்த பிறந்த நாளை அவருடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளா ஏற்கனவே மாத்திருந்தாங்க. ஆனா அந்த விஷயம் அவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவருக்கே தெரியாது. ஒருவேளை அவருடைய மனைவி ஆசைப்பட்ட மாதிரி அவரு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்குமே மனசுல தாங்க முடியாத ஒரு சோகத்தை சுமந்துகிட்டு ஒரு நடைப்பிணமா நடமாடிட்டு இருக்க மாட்டாரு. அது செப்டம்பர் 1, 2018. பிறந்த நாள் அன்னைக்கு கூட வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராத தன்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த விஜய் அடுத்த நாள் காலையில ஒரு 7 மணி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வராரு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வராம அவருடைய மனைவிக்கு அவர் ஏமாற்றத்தை கொடுத்ததாலவோ என்னவோ இப்போ அவருடைய மனைவி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு வெளியில பூட்டி இருந்துச்சு. இந்த காலை நேரத்துல எங்க போயிருப்பாங்க அப்படின்னு புரியாத விஜய் உடனடியா அவருடைய மனைவிக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. உடனே பதறி போன அவரு அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்களுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப விஜய் உடனடியா அவருடைய மனைவியுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க அங்கேயும் போகல அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியா என்ன பண்றது அப்படின்னு தெரியாத விஜய் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடிட்டு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சது. உடனே அவருடைய மனைவி தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு நினைச்சவரு அவருடைய மனைவியுடைய பெயரை சத்தமா சொல்லி கூப்பிட்டு பார்க்கிறாரு. ஆனா நோ ரெஸ்பான்ஸ். வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல. அதே சமயம் வீடும் வெளியில பூட்டி இருக்கு. ஒருவேளை ஃபேனை ஆஃப் பண்ணாம மறந்து போய் எங்காவது போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச விஜய் அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. உடனடியா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உதவியோட பூட்டை உடைச்சிட்டு உள்ள போகவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி உள்ள போய் பார்த்தவருடைய அப்போதைய மனநிலைய எந்த ஒரு வார்த்தைகளாலையுமே விவரிக்க முடியாது. அப்படி அவர் அங்க பார்த்தது யாருக்காக ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருந்தாரோ, யார தன்னுடைய உயிரா நினைச்சு உருகிட்டு இருந்தாரோ, யாருக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாரோ அந்த குழந்தைகள் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறது தான். ஆமாஸ்டியே அவருடைய 7 வயசு பையனான அஜய் மற்றும் 4 வயசு பொண்ணான கார்னிகா இவங்க 2 பேருமே பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி போய் கிடந்தாங்க. உடனடியா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்கும் பொழுது அவங்க 2 பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான கசப்பான உண்மையை டாக்டர் சொல்றாரு. 2 குழந்தைகளுக்கும் என்னதான் ஆச்சு, எதனால இறந்து போனாங்க, விஜயோடைய ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு, அவங்க எங்க தான் போனாங்க அப்படிங்கிற கேள்விகளோட போலீஸ் அவங்களுடைய என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸோடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்களை கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளிக்க ஆரம்பிச்சது. அப்படி தெரிய வந்த தகவல்கள் இதுதான். அது சரியா வருடம் 2010. கடலூரை சேர்ந்த விஜய் சென்னையில கேட்டரிங் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப ட்ரைனிங்காக வடபழனியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி அங்க போயிட்டு வந்துட்டு இருந்ததால அங்க ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு நட்பு உருவாக ஆரம்பிக்குது. நாளடைவுல அந்த நட்பு காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. விஜய்க்கு பேரண்ட்ஸ் அப்ப உயிரோட இல்ல. அதனால அவருடைய காதலுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண கையோட குன்றத்தூர் பகுதியில ஒரு வீட்டை வாடகை எடுத்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் விஜய் கேட்டரிங் படிச்சிருந்தாலுமே ஏடிஎம் மெஷின்ஸ்ல பணம் நிரப்புற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு பரிசா 2 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாத விஜய் தன்னுடைய ஹவுஸ் ஓனரையும் அவருடைய மனைவியுமே தன்னுடைய அப்பா அம்மாவா நினைச்சு பழகிட்டு வராரு. அதனாலேயே என்னவோ அவருடைய குழந்தைகளும் அவருடைய வீட்டுல இருக்கிற நேரத்தை விட அந்த ஹவுஸ் ஓனர் வீட்லயே தான் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளும் வருது.
ஆகஸ்ட் 31, 2018 அன்னைக்கு தன்னுடைய பர்த்டேவை சிம்பிளா வீட்ல கொண்டாடுறாரு. ஆக்சுவலா அதுல விஜய்க்கு பெருசா விருப்பமே இல்ல. பட் அவருடைய மனைவி கம்பல் பண்ணதால வேற வழி இல்லாம ரொம்பவே சிம்பிளா தன்னுடைய மனைவியின் மகன் கூட சேர்ந்து கொண்டாடுறாரு. அப்போ அவருடைய 4 வயசு பொண்ணு எந்திரிக்காம தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சோ அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பக்கத்துல போறாரு. ஆனா அவருடைய மனைவியோ தூங்குற குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சத்தம் போட்டதும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்படி போனவர் தான் அன்னைக்கு நைட்டு அவருடைய மனைவி கால் பண்ணி கூப்பிட்டுமே வீட்டுக்கு வராம அடுத்த நாள் வீட்டுக்கு வராரு. அப்படி வந்தவர் தன்னுடைய குழந்தைகள் இருக்கிற நிலைமைய பார்த்து துடிச்சு போயிருக்காரு. ஒருவேளை அவருடைய மனைவி கால் பண்ணும் போதே வந்திருந்தா அவருடைய குழந்தைகளை உயிரோட பார்த்திருக்கலாமோ என்னவோன்னு நினைச்சு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவருடைய குழந்தைகள் இறந்தது எப்படி, அவருடைய மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி தீவிரமா விசாரிச்ச போலீஸ் காணாம போன அவருடைய மனைவியையும் ஒரு வழியா கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. அப்படி அவருடைய மனைவியை விசாரிக்கும் பொழுதுதான் இந்த வழக்கில் இருக்கிற பல மர்ம முடிச்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சது. கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்ததுமே பல வீடுகளை நடக்கிற மாதிரி விஜயுடைய மனைவியும் அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு குழந்தைகளை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் பசங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு நிறையவே ஃப்ரீ டைம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ஃப்ரீயா வெளியே போயிட்டு வர்றதுக்காக விஜய் தன்னுடைய மனைவிக்கு ஒரு ஸ்கூட்டியும் வாங்கி கொடுக்குறாரு. அது வரைக்குமே மொபைல் போன்ல மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த அவங்க ரெக்க முளைச்ச தேவதையா தன்னை நினைச்சுக்கிட்டு கால நேரம் இல்லாம எல்லை தாண்டி வெளியே சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் குழந்தைகளை பார்த்துக்க ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல சரி வீட்லயே அடைஞ்சு கிடக்கிற பொண்ணு எவ்வளவு நேரம் தான் போனையே பார்த்துட்டு இருக்க முடியும், ஜாலியா வெளியே போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்ச விஜய் அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒரு எல்லையை தாண்டி போக ஆரம்பிச்சதுமே கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இட்ஸ் டூ லேட். அவங்க தான் எல்லையை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எல்லையை தாண்டினவங்க எதையும் செய்ய துணிவாங்க, எல்லையை தாண்டினவங்க எதையும் செய்ய துணிவாங்க. அவருடைய மனைவியும் அதையே தான் செஞ்சாங்க. எஸ், ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போறாங்க. குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க. ஆனா மனைவியை காணுமே அப்படின்னு தவிச்ச விஜய்க்கு அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படிங்கறதும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. சோ அந்த இடத்துக்கு போய் அவங்கள கெஞ்சி கூட்டிட்டு வராரு. எனக்காக வரல அப்படின்னாலும் நம்மளுடைய குழந்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாரு, அவங்களுக்காக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. விஜயுடைய மாமனார் மாமியார் வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க. 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அட்வைஸ் பண்றவங்க எல்லாருமே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கவும் அப்போ இந்த குழந்தைகள் இருக்கிறது தான் என்னுடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் அப்படின்னா குழந்தைகளே இல்லாம பண்ணிட்டா. இந்த மாதிரியான விபரீதமான எந்த தாயும் மனசளவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத, நினைச்சு பார்க்கவே கூடாத உயிரினங்களுடைய பாதுகாப்பான வளர்ச்சிக்காக அடுத்தடுத்த சந்ததிகள் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம வளரணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையே உருவாக்குன அந்த தாய்மை உணர்ச்சியை தள்ளி வச்சுட்டு அசிங்கமான அருவருப்பான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறா அந்த டெவில். எஸ்டிஐ 2018 தன்னுடைய கள்ள காதலுக்காக ஓசி பிரியாணிக்காக டிக்டாக்ல ஊர் பேர் தெரியாதவனுங்க ஏத்தி விட்டதுல அந்த போதையில தன்னுடைய சொந்த குழந்தைகளையே கொலை செஞ்ச குன்றத்தூர் அபிராமியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சதால மொபைல் போனே கதியா கிடந்த அபிராமி அப்ப இருந்த டிக்டாக் ஆப்ல ரொம்பவே ஃபேமஸ். தன்னுடைய வீட்டு பெண்கள் ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் அடுத்த வீட்டு பெண்களை அப்படி பாக்குறது இல்ல. அப்படி தேவையில்லாம ரீல்ஸ் பண்ணி அடுத்த வீட்டு ஆண்கள் தூக்கம் இல்லாம செய்யற பெண்களை அந்தரங்கமா பலருக்குமே பிடிக்கதான் செய்யுது. அப்படி மயங்கி போன ஆண்கள் போடுற கமெண்ட்ஸ்லயே ஆர்கசம் அடைய ஆரம்பிச்ச அபிராமிக்கு அதுவே மீள முடியாத பெரிய போதையா அமைஞ்சது. பொதுவாவே ஆண்கள் கண்களால கவரப்படுவாங்க, பெண்கள் காதுகளால கவரப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஆண்களை முதல்ல ஈர்க்கிறது பெண்களுடைய புற அழகுதான். சோ அவங்க கண்ணால எதை பாக்குறாங்களோ அதால தான் கவரப்படுறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே அவங்க காதுகளால கேட்கிற வார்த்தைகளை வச்சுதான் கவரப்படுறாங்க. நீ அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க, என்னுடைய ஏஞ்சல் நீதான், பா சான்ஸே இல்ல, இப்படி அவங்களுடைய காதால கேட்கிற வார்த்தைகள் தான் அவங்கள மயக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் டிக்டாக் மூலமா பல ஆண்களுடைய அறிமுகம் அபிராமிக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்களுடைய கணவர் விஜய் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டி அவங்கள போய் மீட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு.
இப்படி டிக்டாக் மூலமா அறிமுகமான வந்தா அதே பகுதியில பிரியாணி கடையில வேலை செஞ்சுட்டு வந்த சுந்தரம். சோ அடிக்கடி அவன் வேலை செஞ்சுட்டு வர்ற கடைக்கு போறது, எக்ஸ்ட்ரா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஏப்பம் விடுறது அப்படின்னு போயிட்டு இருந்த அவங்களுடைய பழக்கம் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. எல்லா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்குதோ அதுவும் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது. இப்பதான் கொஞ்சம் சுதாரிச்ச விஜய் அவங்கள கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கறதையே திரும்ப திரும்ப சொன்னதுமே தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலா இருக்கிற குழந்தைகளை தீர்த்து கட்டுறதுக்கு சுந்தரத்தோட சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்ல இருந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்க கூடாத மாத்திரைகளை சிரிச்சு சிரிச்சு பேசி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அத ஆகஸ்ட் 30, 2018 அன்னைக்கு அவளுடைய கணவர் விஜய்க்கும் 2 குழந்தைகளுக்கும் பால்ல கலந்து அதை கொடுத்திருக்கா. காலையில 3 பேருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், விஜயும் அஜயும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம காலையில ரொம்பவே நார்மலா எந்திரிக்கிறாங்க. ஆனா தன்னுடைய அதிர்ச்சியை வெளிக்காட்டிக்காம போய் தன்னுடைய 4 வயசு பொண்ணை பார்த்திருக்கா. அந்த மருந்துடைய வீரியம் தாங்காம அந்த குட்டி பாப்பா வாயில நுரை தள்ளி தூக்கத்திலேயே இறந்து போயிருந்தா. உடனே நுரைய தொடச்சிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண அவளுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய புருஷனுடைய பிறந்த நாளையே இறந்த நாளா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. பட் அது நடக்கல அப்படிங்கறது தான். இருந்தாலுமே தன்னுடைய அந்த வருத்தத்தை மறைச்சுக்கிட்டு பெத்த பொண்ணு பச்சை மண்ணு செத்து கிடக்குதே, அதுவும் நம்மளே கொன்னுட்டுமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம விஜயுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி அவரை வேலைக்கு அனுப்புறா. மகளுக்கு முத்தம் கொடுக்க வந்த விஜய சாமர்த்தியமா சமாளிச்சு அனுப்பிட்டு அடுத்ததா அவ செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நைட்டு கொடுத்த மாத்திரையிலிருந்து தப்பிச்ச தன்னுடைய மகனுக்கு திரும்பவும் அதே மாத்திரைய அதிக அளவுல பால்ல கலந்து கொடுத்ததுதான். ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல பொண்ணை கொன்னுட்டோம், நல்ல வேலையா பையனாவது பொழைச்சுக்கிட்டானே அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வரல. திரும்பவும் மாத்திரையை கொடுத்தோம், அவன் பிழைச்சிட கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவனை பெட்ல போட்டு அவன் மேல ஏறி உட்கார்ந்து அந்த பிஞ்சு குழந்தையுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கா. பெத்த தாயே தன்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றா அப்படிங்கிறது புரியாத அந்த குழந்தை அந்த டைம்ல என்னவெல்லாம் நினைச்சிருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி நெரிக்க ஆரம்பிச்சதுல கை கால்களை ஆட்டி மூச்சுக்காக தவிக்க ஆரம்பிக்குது, உயிருக்கு போராட ஆரம்பிக்குது. பட் என்னத்தை சொல்ல, அந்த குழந்தையுடைய உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிக்குது. சம்பவ இடத்துல நேர்ல போய் பார்த்தவங்க சொல்லும் போது அந்த 7 வயசு பையன் உயிருக்கு போராடும் போது அவனுடைய கை கால்கள் அந்த கட்டில போட்டிருந்த கீறல்கள் அவ்வளோ அழுத்தமா பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தை தவிச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்ப 2 உயிர்களை காவு வாங்கினவ கள்ளக்காதலனோட ஓடி போயிருப்பா அப்படின்னு எதிர்பார்த்தா அதுதான் இல்ல. தன்னுடைய கணவன் வர்ற வரைக்குமே வெயிட் பண்றதுக்கு முடிவு பண்றா. ஆமாஸ்டியை விஜயும் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருந்திருக்கா. அதுக்காக ஈவினிங் வரைக்குமே வீட்லயே இருந்திருக்கா. அது வரைக்கும் போர் அடிக்குது அப்படின்னு கள்ளக்காதலன் சுந்தரத்து கூட போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கா. நினைச்சு பாருங்க, தன்னுடைய 2 குழந்தைகள் தன்னுடைய பக்கத்திலேயே இறந்து கிடக்குது. இவ ஜாலியா தன்னுடைய கள்ளக்காதலன் கூட போன் பேசிட்டு இருந்திருக்கா. அப்படி அதுக ரெண்டுமே பேசின ஆடியோ லீக் ஆனப்ப பப்ளிக் எல்லாமே அதுங்களை காரி துப்ப ஆரம்பிச்சாங்க. ஈவினிங் ஆனதும் அவளுடைய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆனதால இவளே கால் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அது யமனுடைய அழைப்பு அப்படிங்கிறது தெரியாமலேயே விஜய் வேலை இனிமே அதிகமா இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போன அபிராமி சுந்தரத்துக்கு திரும்பவுமே கால் பண்றா. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், மாட்டிக்குவோம் அப்படின்னு அவன் சொன்னதால வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய ஸ்கூட்டில போய் சுந்தரத்தை மீட் பண்ணிருக்கா. அவன் அவளை கூட்டிட்டு போய் கோயம்பேட்ல நாகர்கோயில் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு எதுவுமே தெரியாதவன் மாதிரி வீட்டுக்கு திரும்பி இருக்கான். ஆக்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே கேரளா போய் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கறதா அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. இப்ப விஜய் கொடுத்த தகவலை வச்சு சுந்தரத்தை வளைச்ச போலீஸ் அவன் மூலமா தான் இவ்வளவு விஷயங்களையுமே கேதர் பண்ணிருக்காங்க. அவளுக்கு எத்தனையோ காதலர்கள் இருக்கும் பொழுது எப்படி சுந்தரத்தை விஜய் கை காட்டினார் அப்படின்னா கடைசியா அவ ஓடி போனது சுந்தரத்துடைய வீட்டுக்கு தான். இப்படி சுந்தரம் மாட்டுனது தெரியாத அபிராமி நாகர்கோயில் போனதுமே தன்னுடைய சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு தைரியமா ஒரு போலீஸ் கிட்ட போய் போனை கடன் வாங்கி சுந்தரத்துக்கிட்ட பேசி எங்க தங்கி இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கா. இப்போ அவ இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சுந்தரத்தையும் கூட்டிட்டு போய் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. விசாரணையில அவளும் எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா.
சந்தேகமே இல்லாம குழந்தைகள் நம்புற ஒரே ஜீவன் அம்மா தான். இனிப்போ கசப்போ அதை கொடுக்கறது அம்மா அப்படிங்கறதால அம்மா என்ன கொடுத்தாலுமே சந்தேகமே இல்லாம சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை. அப்படி நம்பின குழந்தைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு தன்னுடைய உடல் பசிதான் முக்கியம் அப்படின்னு ஒரு தாய் எப்படி முடிவெடுத்தா அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. உண்மையிலேயே அவளுடைய எதிர்பார்ப்புகளை தேவைகளை அவளுடைய ஹஸ்பண்ட் நிறைவேற்றாம வேலை வேலை அப்படின்னு ஓடிட்டு இருந்தாலுமே ஒரு நல்ல மனைவி தன்னுடைய கணவன் கிட்ட தன்னுடைய தேவைகளை பத்தியும் எதிர்பார்ப்புகளை பத்தியும் பேசி இருக்கணும் இல்லையா? எனக்கு பசிக்குது, ஹோட்டல்ல சாப்பிடலாம், மூவி பார்க்கணும், தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லா தேவைகளையும் கேட்டு நிறைவேற்றி இருக்கலாமே. அதை விட்டுட்டு மத்தவனுங்க கொடுத்த கமெண்ட்ஸ்ல மயங்கி தன்னுடைய வாழ்க்கைய இல்ல தன்னையே நம்பி இருந்த 2 குழந்தைகளை அழிச்சதுக்கு அப்புறமா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இந்த ஹஸ்பண்ட் கூட வாழ பிடிக்கல அப்படிங்கிறப்ப அப்படி அவ எங்கேயோ போய் தொலையட்டுமே. போறவ எதுக்காக அந்த பிஞ்சு குழந்தைகள் இப்படி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதா என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேஸ்ல இன்னுமே தீர்ப்பு வரல. ஆனா ஒரு விஷயத்துக்காக நம்ம போலீஸ்க்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அது இத்தனை வருஷம் ஆகியுமே ஜாமீன் கிடைக்காத மாதிரி கேஸ ரொம்பவே ஸ்ட்ராங்கா போட்டதுக்காக தான். இப்படி அவ பண்ண தப்பால அழிஞ்சு போனது அவளுடைய குடும்பம் மட்டும் இல்ல, அவளுடைய தம்பியுடைய வாழ்க்கையும் தான். ஆமா எஸ்டிஐ, இன்ட்ரோல பிரசன்னா அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா? அது இந்த அபிராமியுடைய தம்பி தான். ஒருத்தர் பண்ற தப்பு எப்படி அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குது பாத்தீங்களா? மொபைல் மட்டும் இல்ல, எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலுமே அதுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் தான். ஆனா அதுல நம்ம எதை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. பெண்களுக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பே இல்ல, பெண்களால இந்த உலகத்துல வாழவே முடியல அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல, பெண்கள் ஆண்கள் அப்படின்னு 2 பக்கமுமே பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆண்கள் மட்டுமே கெட்டவர்கள் இல்ல அப்படிங்கறதும் பெண்கள் மட்டுமே நல்லவர்கள் இல்ல அப்படிங்கறதும் இந்த கேஸ் புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மொத்தத்துல நல்ல மனுஷங்களா இருக்கணும், அது போதும். சோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.